தாவீதுக்கு நிச்சயமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடி தேவ தீர்மானத்தில் ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். இங்க இளையவன் என்ன சொல்றாரு? இவனை குறித்த தீர்மானம் கிரியினால் அல்ல, என் கிருபையினால நான் நிலைநிறுத்திட்டேன். உங்களுக்கு சொல்றேன், உங்களை குறித்த தீர்மானம் கிருபையினால அது நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, இன்னொரு வெளிப்பாடு வருது. அன்றியவருடைய தீர்மானத்தின்படி, ஆமா, உங்கள் ஒவ்வொருவருக்கு குறித்த தீர்மானம் இருக்கு. அவர் என்னந்தான் தீர்மானம்? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கை உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அதான் தீர்க்க தரிசனம். அதுல என்ன இல்லையா? கிரியை அல்ல, அழைத்தவரால கிருபையினால நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். கில்ட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு பேரும் கனெக்ஷன் வருதா? இவர் கிருபை, இதே கிருபை தான் சொல்றாரு. இதுல என்ன பவுல் ரெவலேஷனா சொல்றாரு? எப்பா, இவனை குறித்த தேவ தீர்மானம் கிரியினால் அல்ல, கிருபையினால. அப்போ உங்களை குறித்த தேவ தீர்மானம் கிரியை இருக்கிற வரைக்கும் அது மாம்சம்தான். ஆனால் உங்க குறித்த தீர்மானம் நீங்க கிருபையில் வந்துட்டீங்கன்னா அது மேனிஃபெஸ்டேஷன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எல்லாம் சொல்லுங்க. பரலோக டாடி என்னை குறித்த தேவ தீர்மானத்தை குமாரனுடைய பலிக்குள்ள உடையவராக இருக்கிறார். அவர் என்னை குறித்த தீர்மானத்தில் எனக்குள்ள விருப்பத்தை, விசுவாசத்தை, எதிர்பார்ப்பை, விருப்பம், விசுவாசம், எதிர்பார்ப்பு, மூணு உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கா இல்லையா? எனக்கு ரொம்ப இருக்குங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் ஒரு இதை யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். என்னது இது, அரப் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியில் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் டைனிங், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அது 1000 பேர் சாப்பிட்லாமா. ராஜா அந்த டைனிங் ஹாலில் நுழையிறப்ப எந்த பக்கம் நுழையிறாரோ அந்த பக்கம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாராம். போன பிறகு அங்கே வேலை பார்க்குறோம்னா அதை சாப்பிடுவாங்களாம். யோ, இந்த ராஜாவே அப்படின்னா, மேலே இருக்கிற ராஜா உனக்கு எனக்கு குமாரனை பலியாக்கி இந்த உலகத்தில் ஒரு சம்பூர்ணமான, குறைவில்லாத, வியாதி இல்லாத, ஆரோக்கியமான, கடன் கொடுக்கிற, பிசாசு வந்தால் எதிர்த்து நிற்கிற, நகைக்கிற, சிரிக்கிற, இது எல்லாம் கிரேஸில் தான் வரும்.